ஹாப்பி டே. வெல்கம் டு ஸ்டாக் இன்சைட்ஸ். இன்னைக்கு மே 13ஆம் தேதி. நம்ம மார்க்கெட் எப்படி போயிட்டு இருக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி எஸ்டர்டே யூஎஸ் மார்க்கெட் எப்படி க்ளோஸ் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். டவ் ஜோன்ஸ் 0.11% கிரீன்ல க்ளோஸ் ஆயிருக்கு. S&P 500 0.16% ரெட்ல க்ளோஸ் ஆயிருக்கு. நாஸ்டாக் 0.71% ரெட்ல க்ளோஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு மார்னிங் ஏஷியன் மார்க்கெட்ஸ் எல்லாம் மோஸ்ட்லி ரெட்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி எடுத்த ஸ்கிரீன்ஷாட் இது. இப்போ நம்ம மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு பார்க்கலாம். NSE வெப்சைட்ல பார்த்துட்டு இருக்கோம். நிஃப்டி 50 0.33% கிரீன்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நிஃப்டி நெக்ஸ்ட் 50 0.83% கிரீன்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நிஃப்டி பேங்க் 0.33% கிரீன்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ மார்க்கெட் டேட்டாக்கு போய் யார் கெய்னர்ஸ் அண்ட் லாசஸ்ன்னு பார்த்தரலாம். நிஃப்டி 50ல உள்ள டாப் கெய்னர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்டா ஏஷியன் பெயிண்ட்ஸ் இருக்கு. 4.25% இன்க்ரீஸ் ஆகி கிரீன்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அடுத்ததா ஹிண்டல்கோ 3.17% கிரீன், டாடா ஸ்டீல் 2.79% கிரீன், BEL 2.41% கிரீன், அதானி போர்ட்ஸ் 2.24% கிரீன், அதானி என்டர்பிரைசஸ் 2.18% கிரீன். அதுக்கு அடுத்ததா சிப்லா, JSW ஸ்டீல், கோல் இந்தியா, பாரதி ஏர்டெல், கொட்டாக் பேங்க், டாடா மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கிள், ONGC, ரெட்டி, ITC, கிராசிம், இண்டிகோ, ஜியோ ஃபினான்ஸ், ட்ரெண்ட், HDFC லைஃப் இவங்க எல்லாம் இப்போ கிரீன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்காங்க. யார் லாசஸ்னு பார்த்தோம்னா பவர் கிரிட் 2.35% டவுன். அதுக்கு அடுத்ததா NTPC 1.52% டவுன், HR மோட்டார் 1.28% டவுன், மாருதி, டைட்டன், M&M, இன்ஃபோசிஸ், ரிலையன்ஸ், டெக் மஹிந்திரா, பஜாஜ் ஃபின்சர்வ், TCS, விப்ரோ, அல்ட்ராடெக் சிமெண்ட், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, பஜாஜ் ஃபினான்ஸ், ICICI பேங்க் இவங்க எல்லாமே இன்னைக்கு டாப் லாசர்ல இருக்காங்க. இப்போ பேங்க் நிஃப்டிக்கு போய் யாரு கெய்னர்ஸ் அண்ட் லாசஸ்னு பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் லாசர் பார்த்தலாம். ஃபெடரல் பேங்க் 1.76% டவுன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அவங்க தான் டாப் லாசரும் கூட. அடுத்ததா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அண்ட் தென் கனரா பேங்க், ICICI பேங்க் இவங்க எல்லாம் லாசர். கெய்னர் பார்த்தா IDFC ஃபர்ஸ்ட் பேங்க் 1.86% கிரீன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அடுத்ததா கொட்டாக் பேங்க் 1.49% கிரீன், இண்டஸ்இண்ட் பேங்க் 1.14% கிரீன், எஸ் பேங்க் 1.09% கிரீன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இவங்கெல்லாம் பேங்க் நிஃப்டியோட டாப் கெய்னர்ஸ். இப்போ இண்டிசஸ் வைஸ் பார்த்தரலாம். ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ்ஸ் பார்த்தரலாம். நிஃப்டி 50, நிஃப்டி நெக்ஸ்ட் 50, நிஃப்டி பேங்க் எல்லாம் பார்த்துட்டோம். ஃபினான்ஷியல் சர்வீசஸ் 0.43% கிரீன், மிட் கேப்பும் 0.92% கிரீன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அடுத்ததா ப்ராட் மார்க்கெட் இண்டிசஸ் பார்த்தோம்னா நிஃப்டி 100, 200, 500, மிட் கேப், ஸ்மால் கேப் எல்லாமே இன்னைக்கு கிரீன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பட் ஆனா மோர் தென் 1%ன்னு பார்த்தோம்னா எதுவும் இல்லை. எல்லாமே பிலோ 1% கீழே தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இப்போ செக்டார் வைஸ் பார்த்தரலாம். செக்டார் வைஸ் யார் கெய்னர்ஸ் அண்ட் லாசஸ்ன்னு பார்த்தரலாம். நிஃப்டி மெட்டல் தான் இன்னைக்கு டாப் கெய்னர்ல இருக்கு. 2.57% கிரீன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு செக்டார் வைஸ்ல. அதுக்கு அடுத்ததா லாஸ்ன்னு யார் பார்த்தோம்னா நிஃப்டி ஐடி 0.27% ரெட்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ நிஃப்டி மெட்டல் கெய்னர், நிஃப்டி ஐடி லாசர். மித்தவங்க எல்லாருமே பிலோ 1% கீழே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ மோர் தென் 1% சொல்கிற மாரி எதுவும் இல்லை. பட் ஆனால் எல்லாமே க்ரீனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அடுத்ததாக BSE பார்த்தரலாம். சென்செக்ஸ் 0.22% க்ரீனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. US டாலருக்கு நிகரான இந்தியன் ருப்பியோட வேல்யூ 95.64ன்னு இருக்கு. ஸோ எஸ்டர்டே கம்பேர் பண்ணப்போ இன்னைக்கு இன்க்ரீஸ் தான் இருக்கு. அப்படின்னா நம்ம ருப்பி இன்னும் வீக்காக தான் இருக்கு. பிரெண்ட் க்ரூட் ஆயில் ஃபியூச்சர்ஸ் பார்த்தரலாம். $106.48 பெர் பேரலுக்கு போயிட்டு இருக்கு. ஸோ எஸ்டர்டே நம்ம கிட்டத்தட்ட 105 ரேஞ்சில் பார்த்துருந்தோம். இன்னைக்கு 106.48ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ மார்க்கெட்டில் நடந்த சில இம்பார்ட்டன்ட் நியூஸ், எஸ்டர்டே ரிசல்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்கெல்லாம் மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டாக்டர் ரெட்டி Q4 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. நெட் ப்ராஃபிட் டவுன் ஆயிருக்கு. 86% டவுன் ஆயிருக்கு. 221 crore தான் கொடுத்துருக்காங்க. ரெவன்யூ 11.5% ட்ராப் ஆயிருக்கு. 7,546 crore தான் கொடுத்துருக்காங்க. குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில், அதாவது இந்த Q4யும் போன வருஷம் Q4யும் கம்பேர் பண்ணி இயர் ஆன் இயர் பேசிஸில் நான் சொல்கிறேன். Q4 வெர்சஸ் Q4. மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட கேன்சர் தெரப்பி. ஸோ அதில் தான் பிக் லாஸை சந்திச்சிருக்காங்க. US மார்க்கெட்லேயும் வீக் பெர்ஃபார்மன்ஸ் தான். ஏன்னா ப்ரைஸ் ஃபால் ஆயிருக்கு. காம்படிஷன் இன்க்ரீஸ் ஆனதுனால தான் இந்த ஃபெல். எஸ்டிமேஷனுக்கும் கீழே தான் இவங்க கொடுத்துருக்காங்க டாக்டர் ரெட்டி. ஸோ டாக்டர் ரெட்டி இதுக்கு எப்படி ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு பார்க்கலாம். ஸ்க்ரீனரில் பார்க்க போகிறோம். டாக்டர் ரெட்டிஸ் லெபார்டரிஸ்
1.61% greenல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. கரண்ட் பிரைஸ் 1290 per ஷேர்னு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மார்னிங் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது 1.9% டவுன்ல தான் ஓப்பன் ஆச்சு. இப்போ 1.61% கிரீன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அடுத்ததா டெக்ஸ்மாக்கோ ரயில், இவங்களுக்கு ஒரு ரயில்வே ஆர்டர் கிடைச்சிருக்கு சவுத் ஆப்பிரிக்காலேருந்து 4045 crore. இதுல 2235 ஃப்ரைட் வேகன் சப்ளை பண்ற ஆர்டரும் 30 டீசல் லோகோமோட்டிவ் சப்ளை பண்ற ஆர்டரும் தான் கிடைச்சிருக்கு. அதோட 15 year மெயின்டெனன்ஸ் கிடைக்கலாம் ஃபியூச்சர்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு டெக்ஸ்மாக்கோ ரயில் எப்படி ட்ரேட் ஆயிட்டு இருக்குன்னு பார்க்கலாம். ரயில் அண்ட் இன்ஜினியரிங் 12.03% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 118 per ஷேர்னு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ ஒரு பிக்கஸ்ட் ஆர்டர் கிடைச்சதுனால இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு டெக்ஸ்மாக்கோ ரயில். டாடா பவர் Q4 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. இயர் ஆன் இயர் பேசிஸ்ல பார்க்குறோம். Q4 ஃபினான்ஷியல் இயர் 26 இப்போ கொடுத்தது, Q4 ஃபினான்ஷியல் இயர் 25 போன வருஷம் கொடுத்தது. நெட் ப்ராஃபிட் டவுன் ஆயிருக்கு 4.5% இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. அதாவது 1043 crore-லேருந்து 996 crore கம்மியாயிருக்கு. ரெவன்யூ 12.8% டவுன், எபிடா 20% டவுன் ஆயிருக்கு. எபிடா மார்ஜின் 19%லேருந்து 17.4% கம்மியாயிருக்கு. ஃபைனல் டிவிடெண்டா 2.50 per ஷேர் தரதா சொல்லியிருக்காங்க. இதுக்கு டாடா பவர் எப்படி ட்ரேட் ஆயிட்டு இருக்குன்னு பார்க்கலாம். டாடா பவர் கம்பெனி 3.57% டவுன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 403 per ஷேர்னு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு இப்போதைக்கு. பிஎன்சி இன்ஃப்ராடெக், இவங்களுக்கு 235 crore ஃப்ரம் நேஷனல் ஹைவேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா கிட்டேருந்து வர வேண்டியது கிடைச்சிருக்கு. இது ஒரு செட்டில்மெண்ட் அமௌண்ட். ஆக்ரா பைபாஸ் ப்ராஜெக்ட் டிஸ்பியூட் நடந்தது. ஸோ அதில் இவங்களுக்கு செட்டில்மெண்ட் கிடைச்சிருக்கு 235 crore-க்கு. ஸோ இது ஒரு பாசிட்டிவ் தான் சைன் இவங்களுக்கு. பிஎன்சி இன்ஃப்ராடெக்கு இன்னொரு ஆர்டர் கிடைச்சிருக்கு 194 crore-க்கு ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு. லக்னோ ஃப்ளைஓவர் ப்ராஜெக்ட் கிடைச்சிருக்கு. ஸோ இதுக்கு பிஎன்சி இன்ஃப்ராடெக் எப்படி ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு பார்க்கலாம். 0.53% கிரீன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 220 per ஷேர்னு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. டிக்சன் டெக்னாலஜிஸ் Q4 ரிசல்ட் கொடுத்திருக்காங்க. இயர் ஆன் இயர் பேசிஸ்ல பார்க்குறோம். நெட் ப்ராஃபிட் 36% டவுன் ஆயிருக்கு. 401 crore-லேருந்து 256 crore டவுன் ஆயிருக்கு. ரெவன்யூ 2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிடா டவுன் ஆயிருக்கு 7.8%. 443-லேருந்து 408.4 crore டவுன் ஆயிருக்கு. எபிடா மார்ஜின் 4.3%லேருந்து 3.9% கம்மியாயிருக்கு. இதுக்கு டிக்சன் டெக்னாலஜிஸ் எப்படி ட்ரேட் ஆயிட்டு இருக்குன்னு பார்க்கலாம். 3.40% இன்க்ரீஸ் ஆகி கிரீன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 10,483 per ஷேர்னு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்தியன் கவர்மெண்ட் இம்போர்ட் டியூட்டியை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. கோல்டு அண்ட் சில்வருக்கு இறக்குமதி வரியை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஓல்டு இம்போர்ட் டியூட்டி பார்த்தீங்கன்னா 6%. இப்போ நியூ இம்போர்ட் டியூட்டி 15%, கிட்டத்தட்ட 9% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இது கோல்டு அண்ட் சில்வர் ரெண்டுத்துக்குமே பொருந்தும். ஏன்னு பார்த்தீங்கன்னா கோல்டு அண்ட் சில்வர் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. ஏன்னா ஜுவல்லரி ப்ரைஸ் தொடர்ந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ அதுதான் மார்க்கெட்டில் இன்றைக்கும் தொடர்ந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கிறதுக்கு காரணம். கவர்மெண்ட் என்ன ரீசன் சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதுமாரி இன்க்ரீஸ் பண்ணதுக்கு இம்போர்ட்டை ரெடியூஸ் பண்ணணும், அதுதான் மெயின் எய்ம் சொல்லியிருக்காங்க. அப்போதான் சேவ்ஸ் இந்தியா ஃபாரின் மணியை சேவ் பண்ண முடியும். இந்தியாவோட ஃபாரின் மணியை சேவ் பண்ண முடியும். நம்ம ருப்பியோட வேல்யூ நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு கூட பார்த்தோம், எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கு US டாலருக்கு நிகரான இந்தியன் ருப்பி. ஸோ இதையும் கட்டுக்குள்ள கொண்டு வர முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் மெயின் ரீசன் இம்போர்ட் டியூட்டியை இன்க்ரீஸ் பண்ணதுக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு கோல்ட் ரிலேட்டட் ஸ்டாக்ஸ், அதாவது தங்கமயில் அண்ட் தென் கல்யாண் ஜுவல்லர்ஸ், இவங்க எல்லாமே இன்னைக்கு இறங்கியிருக்காங்க. இன்னைக்கு 5.37% டவுன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. சென்கோ கோல்ட் 0.21% கிரீன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அண்ட் தென் ஸ்கை கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ் 10.87% டவுன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. டைட்டன் 0.62% டவுன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அடுத்ததா பர்ஜர் பெயிண்ட் Q4 ரிசல்ட் கொடுத்திருக்காங்க. இயர் ஆன் இயர் பேசிஸ்ல பார்க்கலாம். நெட் ப்ராஃபிட் 27.8% டவுன் ஆயிருக்கு. 27.8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 262 crore-லேருந்து 335 crore. ரெவன்யூ 6.1% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிடா 12.6% இயர் ஆன் இயர் பேசிஸ்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு.
EBITDA மார்ஜின் 15.8% இருந்து 16.8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஃபைனல் டிவிடெண்டா 4 per share தரதா சொல்லியிருக்காங்க. ஸோ பர்ஜர் பெயிண்ட்ஸ் எப்படி ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு பார்க்கலாம். 5.79% இன்க்ரீஸ் ஆகி க்ரீனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 516 per ஷேர்னு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ரயில் விகாஸ் நிகாம் லிமிடெட் இவங்களுக்கு ஒரு நியூ ரயில்வே ப்ராஜெக்ட் கிடைச்சிருக்கு. 221 crore ப்ராஜெக்ட் சவுத் ஈஸ்ட் சென்ட்ரல் ரயில்வே கிட்ட இருந்து கிடைச்சிருக்கு. இந்த ப்ராஜெக்டோட வேல்யூ 221.3 crore. இது ஒரு இபிசி கான்ட்ராக்ட். இதோட டூரேஷன் ஒர்க் டூரேஷன் 2 years சொல்லியிருக்காங்க. RVNL ரயில் விகாஸ் நிகாம் லிமிடெட் 1.48% கிரீன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 288 per ஷேர்னு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் 2 ஃபார்மர் ஐடிஎஃப்சி எம்ப்ளாயிஸை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு மணி லாண்டரிங் கேஸ் நடந்தது. 2025 நடந்ததுக்கு 2026 பிப்ரவரி மாதம்தான் இது வெளிவந்தது. 590 crore ஹரியானா கவர்மெண்ட் ஃபண்ட்ஸை மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு இப்போ 2 பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் இன்னைக்கு டாப் கெய்னர்ல இருந்தது பார்த்துருந்தோம். 1.96% கிரீன்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 69 per ஷேர்னு. ஸோ இன்னைக்கு மார்க்கெட்டில் வந்து சில இம்பார்ட்டன்ட் நியூஸ் அண்ட் ரிசல்ட்ஸ், அதுக்கு எப்படி மார்க்கெட் ரியாக்ட் ஆயிருக்கு, யார் கெய்னர்ஸ் அண்ட் லாசஸ் எல்லாமே பார்த்துருந்தோம். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தொடர்ந்து இதுமாரி யூஸ்ஃபுல்லான மார்க்கெட் அப்டேட்ஸ் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.